நாற்று நடுறதுக்கு நாற்றை பிடுங்குறப்ப நாத்தோட வேர் அப்படிங்கிறது அறுந்து போகும். இந்த பிரச்சனையை எப்படி தடுக்கிறது? இப்போ நீங்கள் ஆர்கானிக்கில் பண்ணியிருந்தாலும் சரி, கெமிக்கலில் பண்ணியிருந்தாலும் சரி, ரெண்டுத்துக்குமான விளக்கத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விவசாயம் சார்ந்த தகவலை நீங்கள் அடிக்கடி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெல்லை தவிர்த்து வேறு எந்த பயிரை பற்றி பேசணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த நாற்றை அறுந்து போகிற பிரச்சனை பொதுவாக எந்த இடத்துல வரும் அப்படின்னா, இந்த களி சார்ந்த மண் பகுதிகளில் தான் அந்த நாற்று அறுந்து போகிற பிரச்சனை வரும். ஸோ இந்த மாதிரி மண்ணில் நம்ம ஜிப்சம் மாதிரியான உரங்களை அடி உரமாக போட்டு உழுவுறது அப்படிங்கிறது ஒரு நல்ல பயனை தரும். ஸோ நீங்கள் இந்த களி சார்ந்த மண் போடுறீங்க அப்படின்னா ஒரு மண் பரிசோதனை எடுத்து அதுக்கேற்ற அளவு ஜிப்சத்தை வயலில் அடி உரமாக போட்டு அதில் நீங்கள் உழவு ஓட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நாற்றங்கால் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை நீங்கள் ஆரம்பத்திலேயே வராமல் தடுத்துட முடியும். இப்போ நம்ம கெமிக்கல் முறையிலுமே இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நாற்றை பிடுங்கிறது அப்படிங்கிறது ரகத்துக்கு ரகம் மாறும். எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ குருவ ரகம் அப்படின்னா நம்ம 15-20 நாள் நாற்று பிடிங்கி நட சொல்கிறோம். மத்திய கால ரகம்னா ஒரு 20-25 நாளில் பிடிங்கி நட சொல்கிறோம். நீண்ட கால ரகம்னா 30-35 நாள் இந்த நாளில் நம்ம பிடிங்கி நட சொல்கிறோம். இப்போ இந்த உரம் கொடுக்கறது அப்படிங்கிறது நான் எல்லாத்துக்குமே பொதுவாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம கெமிக்கலில் ஒரு 2 உரத்தை கொடுக்க போகிறோம். இந்த உரத்தை எப்போ கொடுக்கறது அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியம். நாளைக்கு நீங்கள் நாற்று பிடுங்க போகிறீங்க, இன்றைக்கி கொண்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னா இது அந்தளவுக்கு ரிசல்ட் தராது. மினிமம் ஒரு நாற்றை பிடுங்கிறதுக்கு ஒரு 10-15 நாள் முன்னாடியே நீங்கள் இந்த உரங்களை கொடுத்தாகணும். இப்போ குருவ ரகங்கள் அப்படின்னா நீங்கள் விதை விட்டு ஒரு 5-6 நாளில் நீங்கள் இந்த உரத்தை கொடுத்துக்கோங்க. சரி, என்னென்ன உரத்தை கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் இப்போ கேட்கலாம். இப்போ நான் ஒரு சிப்பத்துக்கான கணக்கு சொல்கிறேன். நீங்கள் எத்தனை சிப்பம் விட்டுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பெருக்கிக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு ஏக்கருக்கான விதை விட்டுருக்கீங்க அப்படின்னா 20-40 கிலோ ஜிப்சம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா டிஏபி 5-7 கிலோ எடுத்துக்கோங்க. இது ரெண்டுத்தையுமே கலந்து நாற்றை பிடுங்கிறதுக்கு ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி வயலில் வீசி விடுங்க. ஸோ இது மாதிரி பண்ணிங்க அப்படின்னா மண் கொஞ்சம் இலக ஆரம்பிக்கும், வேரோட வளர்ச்சியும் கொஞ்சம் அதிகரிக்கும். இது எல்லாம் கெமிக்கல் முறையில். ஸோ இப்படி நீங்கள் பண்ணுறப்ப நாற்றை அருகாமல் கொஞ்சம் பொத்துனாப்பில் மேலே எடுக்க முடியும். இப்போ அடுத்தது ஆர்கானிக் முறை. இந்த ஆர்கானிக் முறையில் ஒரு ஏக்கருக்கு நீங்கள் விதை விட்டுருக்கீங்க அப்படின்னா ஒரு 2 கிலோ ரூட்ஸ்மேட் ப்ரோ, ஒரு 10-15 கிலோ ராக் பாஸ்பேட்டு, இது கூட நீங்கள் சேர்த்துக்கிறதுனா ஒரு 1/4 லிட்டர் பாஸ்போ பவர், இது எல்லாத்தையுமே சேர்த்து கொடுக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு பாஸ்பரஸ் சார்ந்த இதாக தான் வரும். சரி, இதெல்லாம் நம்ம வயலில் கொடுக்குறப்ப இன்னும் கொஞ்சம் வேர் வளர்ச்சி இன்க்ரீஸ் ஆகும், மண் கொஞ்சம் லூஸ் ஆகும். இது மூலமாக நீங்கள் நாற்றை வெளில எடுக்கலாம். இப்போ இதுலேயுமே இந்த ஆர்கானிக் முறையிலையுமே நீங்கள் பியூராக பண்ணாமல் கொஞ்சம் செமி ஆர்கானிக்கில் பண்ணுறீங்க, இல்லை நான் இப்போ தான் கற்றுக்குறேன் அப்படின்னா நீங்கள் ஜிப்சத்தை இந்த இடத்துல நீங்கள் சேர்த்து கொடுக்கலாம். இப்போ நம்ம ஜிப்சத்தை பற்றி பார்க்க போகிறப்ப இந்த ஜிப்சம் அப்படிங்கிறது ஃபுல்லாக ஆர்கானிக்கும் கிடையாது, ஃபுல்லாக கெமிக்கலும் கிடையாது. ஸோ நீங்கள் இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, நான் கெமிக்கல் ஆர்கானிக்கெல்லாம் கலந்து தான் பண்ணுறேன்னா நீங்கள் இந்த இடத்துல ஜிப்சமும் சேர்த்து ஆட் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். ஜிப்சம் கொடுக்குறதுனா அதே மாதிரி தான், ஒரு 20-40 கிலோ ஜிப்சத்தை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த நாற்றை அறுந்து போகாமல் நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ எதுக்காக இதை பெரிய டாப்பிக்காக நான் இப்போ உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, இப்போ நாற்றை அறுந்து போகிறது அப்படிங்கிறது பெரிய பிரச்சனை. உங்களுக்கு வேர் வளர்ச்சி தடைப்பட ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் தூர் கட்டுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தள்ளி போக ஆரம்பிக்கும். நீங்கள் ஒரு அறுந்து போன நாற்றை கொண்டு போய் நடவு பண்ணுறப்ப இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்காக தான் நம்ம நாற்றங்கால்லே இந்த பிரச்சனையை சரி செஞ்சு அதுக்கப்புறமா நம்ம நாற்றை நடவு பண்ணணும். ஸோ அதனால தான் இதை பற்றி பேசியிருக்கோம். ரொம்ப சின்ன வீடியோ தான். இது இல்லாமல் உங்களுக்கு விவசாயத்தில் சின்ன சின்ன சந்தேகங்கள் வரும், பிரச்சனைகள் வரும். இந்த பிரச்சனைகள் என்ன, சந்தேகங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம இலவச ஆலோசனை எனக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம், இல்லை நீங்கள் கமெண்டில் பதிவு பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பயனுள்ளதாக இருந்துருச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்